பார்வதி தேவி பரமேஸ்வரனை பூஜித்து பெற்ற தவ புதல்வன் விநாயகர். இவரின் உருவ அமைப்பு நமக்கு பல தத்துவங்களை உணர்த்துகிறது. விநாயகரின் வேழ முகம் விளையாட்டு பிள்ளைகளுக்கும் விருப்பமானதாகும். அகலமான காதுகள் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்டு நல்லவைகளை ஏற்று அதன்படியே நடக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்றன. நீண்ட துதிக்கை நாம் நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது. அது மட்டுமல்ல, துதிக்கையானது சின்னஞ்சிறு கனியையும் எடுக்கும், பெரிய மரத்தையும் வேரோடு பிடுங்கிவிடும். இடத்திற்கு ஏற்ப புரிந்து செயல்பட்டால் நம் வாழ்வு சிறக்கும் என்பது இதில் சூட்சுமம். விநாயகரின் உடைந்த தந்தம் மனிதன் தனது ஆசாபாசங்களை உடைத்தெறிந்தால் உன்னதமாக வாழ முடியும் என்பதை குறிக்கும். இவரின் கையில் உள்ள அங்குசம் மனிதன் ஆசைகளை அடக்கினால் அமைதியாக வாழலாம் என உணர்த்துகிறது. நமது வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை ஏற்று ஜீரணித்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தும் வகையில் அமைந்ததுதான் விநாயகரின் பெரிய வயிறு. மூஷிக வாகனம் அளவில் சிறியதாயினும் பக்தியினால் நம்பிக்கையுடன் விநாயகரை சுமப்பதை கவனித்தீர்களா? நம்பியவரை காக்க சேவையை ஏற்றுக்கொள்ள கணநாயகன் கணபதி தம் உடம்பை லேசாக்கி மூஷிகத்தின் மேல் உலா வருகிறார். நாமும் நம்பிக்கையுடன் கணபதியை வணங்கினால் நம் வாழ்க்கை சிறக்கும்.